2 மணிக்கெல்லாம் கிளப்பி விடுங்கம்மா. இது இருந்தா அன்னைக்கு தான் சோறு போடல வரீங்களா? என்ன நேரம் தெரியல. அங்கே வரும்போது இது என்னது வர முடியும், ஏரிக்கரை பக்கம் பாரு, இது ஒரு துரமலை ஏரி பக்கம் பாரு, அங்கே தண்ணி எல்லாம் அசுவியில் டிவி முடிச்சுட்டுருக்கோம். அசுவியில் மாலை 4 to 5. இங்கே வெள்ளிக்கிழமை தாங்க பார்த்துட்ருக்கேன். 4 to 5 அது ராகு காலம் திருப்பி லைவ் ஓடுது. லைவா எமாடு முன்னாடியே 3 மணிக்கு முன்னாடியே கிளம்பி போயிருக்குமா ஃபேஸ்புக்கில் லைவ். அம்மா அன்றைக்கி தான் நீங்கள் ஒன்றும் பண்ண போதில்ல. 1 மணிக்கு தான் சொல்லிட்டா 2 மணிக்கு வந்துருமா, கிளம்பிருக்குமா. 2 மணிக்கு என்ன வெயில், குளிர் வெயில் அடிக்குது. கேட்கும் கேட்கும் வரத்துக்கு ஒன்று ஒன்றா வீட்டிலேருந்து கிளம்புறத பார்க்கலாம். 3 மணி வந்து எமாண்டத்தில் வந்து வீட்டுக்கு நீங்கள் ஆர்டர் வந்துடுன்னா இங்கே நீ 6:30 7 மணி கிளம்பிட்டீங்கன்னா அடிச்சு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா டிக்கெட் அதிகம். நீ 12 மணிக்கு 1 மணிக்கு சொன்னால் தான் 4 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பிடுவோம். என்னப்பா முடிஞ்சா? லைவ் ஓடிட்டு எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. லைவ் ஓடுறது 40 எடுக்கலாம். 10 பேரை சேர்த்து போடலாம். நீ 70-80 பேர்த்த எப்படி தப்ப 4:30 மணிக்கு வரதுன்னா 4:30 மணிக்கு வந்து 7 மணிக்கு தான் ஒன்று பால் கறக்க போகிறோம். அன்றைக்கி அப்படி தான் பண்ணிட்டு நேரம் அடிக்குது. 4 to 5 அப்புறம் பால் கறக்க டைம் தானே. அதனால 1 மணினா அதுக்கு வேறு அது பிளான் போட்டு வந்துடும். 1:30 to 3 கிளம்பிடணும். 3 to 4 கிளம்பி அன்னைக்கு எப்படா வலி அடிச்சுட்டு நம்ம ஆட்டக்காலி பொழுது நீங்க ஒரு இடத்த போய் பார்க்கணும். நைட்டு படுக்கிறதுக்கு 5:30 கிளம்பி அடிக்கும். நைட்டு 1 மணிக்கு போவியா? சாதா காலத்து சாப்பிட்டு பழி போயிட்டாலும் உங்களுக்கு முடியாது. நீ போய் 3 மணிக்கு போய் நடக்கணும். டயர்டாக தெரியாது. நீ நைட்டு 1 மணிக்கு போயிட்டு காலையில் 3 மணிக்கு வந்துடாது. 10 கொண்டு தான் முடிஞ்சிருந்தேன். ஏன்னா ஆளுக்கு 1000 ரூபா கொடுங்க கல்யாணம் பண்ணி ஆளுக்கு 1000 வந்து பாடலூர்ல கல்யாணம் பண்ண பேசிடுவாங்க. நீங்க வந்து சாப்பாடு சமைச்சு நீங்க நீட்டா படுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் 1200 ரூபா கொடுத்தா ஓசிட்டு போறாங்க. சமயப்படுத்து 1000 கொடுத்து போனா அன்னைக்கு முன்னாடி 1200 ரூபா கொடுத்துட்டு போனா பெரம்பலூர்ல. ஆமா ஆமா ஐயப்பன் கோயில் மாரி அடிமட்டம் இருந்தாங்க. ஆமா அந்த அஞ்சு நாள் முன்னாடி போட்டா 5 நாள் 1500 கட்டினா சொல்லி போச்சு. ஒரு 4 மீன் காமிச்சாங்க. திருநாள் கோயில் மலை கோயில் சந்தவாசி 12 மணிக்கு விட்டாங்க. சாமியை பார்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு 1 மணிக்கு வந்து திருப்பி 4 ஊர் பார்த்துட்டு அப்புறம் 5 பேர் வந்து உங்களுக்கு உட்காருவாங்க.
ஒரு 10 ஊர் என்ன நடந்துட்டுதா மதி மதி கல்யாணத்துக்கு போனால் கல்யாணம் பண்ணுறது உள்ளே தான் போகணுமா வெளிலேருந்து இல்லை கல்யாணத்தை பார்க்கும்போது மாப்பிள்ளை பொண்ணு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நம்மகிட்ட எடுத்து அது ஒன்றும் இல்லாத குரூப் அப்படி தான் போகும். டீசலு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் ஒரு 50 லிட்டர் எக்ஸ்ட்ரா போகும். ஒரு வண்டிக்கு 50 லிட்டர்னா 10 வண்டி வந்தாச்சு. 50 லிட்டர் யார் தருது? அது மட்டும் தானே இந்த கடைக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. வாடகைங்கிறது 8000 அது கன்ஃபார்மு. இப்போ டீசல் நம்ம தானே போட்டாங்க. மேல்மருத்துவம் அந்த டீசல் மட்டும்தான். ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா 8500 ரூபா வாடகை. 25 ரூபா கிடைக்கும். நைட் எடுத்து நாளைக்கு நைட் எடுத்து வச்சுருந்தோம். இது வாடகை கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் சொல்கிறத கேளு. ஃபுல் பண்ணிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு போகும்போது நம்ம ஃபுல் பண்ணணும். 10 லிட்டர் அந்த லிட்டர் நம்ம செலவு நம்மளுது. ரெண்டாக்கா டோல் பற்றி காசு பண்ணி அது இல்லாமல் அவங்க டிரைவர் சாப்பாடு கொடுத்துருந்தோம். ஒரு நாள் கை காசு எதுவும் கொடுத்துருந்தோம். எங்கே போகிறதுக்காக இருந்தாலும் அது இல்லாமல் ஹீல்ஸ்னா வேறு, அதர் ஸ்டேட்னா வேறு ரேட் மாறும். கவர்மெண்ட் பஸ் அடிச்சுன்னா டீசலும் டோல் போட்டு மிச்சம். ஏன் இப்படி நாள் வாடகையா அப்படியே மொத்தமாக கொடுத்தா டீசல் போகிறாங்க. கிலோமீட்டர் வாடகையா? ஆமாம் கிலோமீட்டரை பொறுத்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ டிக்கெட்டோ அதுபோல் டபுள் டிக்கெட் போட்டு வாடகை அவ்வளோதான். மேல்மருத்துக்கு 200 ரூபா 300 400 போட்டு மேல்மருத்துவருக்கு அடிக்கடி வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இல்லை அதான் கேட்குறேன். டெப்போவில் எப்படி பண்ண நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும். எங்கே வீட்டில் போய் தனியாக கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரேட்டு அதிகமான 18,000 வராது. கல்யாணம் சொல்லிட்டு அதிகமாக 8000 வாடகை, 3 டோல் இருக்குது, 12-15,000. டீசல் எவ்வளோ வரும்? லிட்டர் உங்களுக்கு வந்து 4-5 உங்களுக்கு கொடுக்கும். லிட்டருக்கு 3 அதிகபட்சம் 5 ஆவரேஜ். 5 நாள் என்ன இங்கேருந்து 180 கிலோமீட்டரு 360 கிலோமீட்டர் வருது. 100 லிட்டரு 500 கிலோமீட்டரு ஒரு 70 லிட்டர் பிடிக்கும். 7,000 ரூபா. அப்புறம் அந்த கணக்கு சரிதான். 12,000 19,000 ஒரு கணக்கு. அப்புறம் தான் எல்லாம் தான் இது 8,000 வாடகை போமா. 4,000 டோல் போட்டு படிக்க செலவு 12,000 ஆகிடுச்சு. 7,000 அம்மா இருக்குதுல்ல. அம்மா குமரிக்கு போகுது. எங்கே போகிறோம் நீ? 60 லிட்டர் அடி வரும். 7,535 5 கிலோமீட்டரு. அதான் 70 லிட்டரு 350 கிலோமீட்டரு 170 அவ்வளோதான். இது நேரம் அங்கே போயிட்டு இருந்தா வேற எங்கேயா சுற்றுனாங்கன்னா அப்புறம் அது எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமாம் அது இருக்குது. போகிறவங்க எல்லாமே அந்த பாண்டிச்சேரி லைனில் முருகன் கோயில் இதுதான் பேர் வர முடியுது. திண்டிவனத்துலேருந்து உள்ள திண்டிவனத்தில் 10 கிலோமீட்டர் வரும். வயலூர் முருகன் கோயில் மாதிரி அங்கே ஒரு கோயில் வருது. நல்ல ஊர். பாண்டிச்சேரி பைபாஸில் இருக்குது. அது ஃபேமஸான முருகன் கோயில் தான். என்னமோ சீனமோ என்னமோ இல்லை அந்த மாதிரி போகிறவங்க பேசும்போது சேர்த்து பேசுகிறாங்க. பாண்டிச்சேரி இது அந்த கோயிலா? பாண்டிச்சேரி பக்கத்தில் அதான் அந்த கோயில் காமிச்சிருவாரு. திண்டிவனத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தான்மா பைபாஸ்லேருந்து. பாண்டிச்சேரி போகிற வழி சாமி திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி 35 கிலோமீட்டர். திண்டிவனம் போனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் சைடு கட்டிங் இருக்கு. திண்டிவனத்துக்கு 14 கிலோமீட்டர். அதில் போனால் அந்த கோயிலுக்கு போய் தான் போகணும். ராமராஜ் மாவட்டம் அப்புறம் வீட்டு போனாங்க. திண்டிவனத்துக்கு என்ன திண்டிவனத்துக்கு கூட ஒரு டேங்க் இருக்குல்ல. திண்டிவனத்துக்கு கூட ஒரு பெரிய டேங்க் இருக்கு பைபாஸ்ல. கூட்டிருப்பட்டாது அந்த காலத்தில் அந்த ரோட்லேருந்து நேரம் ரைட் சைடு கட்டி மேம்பாலம் போட்டாங்க. மேம்பாலம் அதில் போகணும்னா அந்த முருகன் கோயில் போய் தான் போகணும். இல்லை அடவு தெரியா? 2 பக்கம் அந்த பக்கம் ஒரு இருக்குது, இந்த பக்கம் ஒரு இருக்குது. இல்லை அந்த அண்ணே அடவு போகிறத கம்மி பண்ணிட்டு நான் தெரியாமல் தரும காலை மாற்றி போடுறது தெரியாது. ஆமாம் ஆமாம் மாற்றி போடுறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிச்சு எல்லாம் பார்த்துச்சு.
மயிலம் மயிலம் சரி மேல்மருவத்தூர் பொறுத்தவரை நிறைய என்னது இல்லை போன வருஷம் மால்வாயிலேருந்து நான் ஏற்றிருக்கேன் மால்வாய் அப்பா வீடியோ பிடிச்சிருக்கேன் லைவ் போகிறேன் லைவ் ஓடிட்டு இருக்கு லைவ் ஓடிட்டு இருக்கு போட்டோ பிடிக்கலடா வீடியோ பிடிச்சிட்டு இருக்கா அதான் திரும்பிட்டேன் அதான் இவ்வளோ நேரம் பார்த்தல அண்ணன் மக்கிட்ட கமக்கு வந்துடு இப்போ உட்காந்தா படுத்துவங்க மடியில் அண்ணன் ரொம்ப நேரம் பார்த்தா தரம்ட்டான் அவனுக்கு உள்ள இருக்கான்னு கேளு. எத்தனை பூச்சி வேணும் 50 ஒரு காய் உடைக்கிறதுக்கு ஆளு கொண்டு வந்து ஒரு வியாபாரம்ல எம்மா பூச்சி எல்லாம் உடைச்சுதான் கோயிலுக்கு போட்டு ஒரு 5 போட்டு வேலை முடிச்சு அப்ப ஓம் கோயில் உடைக்கிறீங்களா ஆளு கொண்டா காட்டில் இருக்காங்க என்ன இருந்தது இப்போ இருக்கா இல்லைன்னு டைமாச்சு வச்சுக்கு போ வச்சுக்க போட்டு வச்சுக்கா வச்சுக்கடா வச்சுக்க நல்லா இதில் வச்சா சொல்லலாம் ஒட்ட மட்டும் தவிர கெட்டிடுதுன்னு கேட்டுக்கு இவங்க பார்க்குறோம் கீழே எவன் தட்டுறான் இல்லை எவ்வளோ பேர் இருக்கான அக்கௌண்ட் பண்ணிடுறாங்கள எண்ணிக்கையில் எதிர்ப்பு ஏதாவது கமெண்ட்டை வந்து இந்த மட்டும் நம்ம அந்த எவ்வளோ இது போட்டுக்கோம் அவங்க இன்னும் கமெண்ட் வந்து இல்லை முதல்ல செக் பண்ணணும் அவங்க செக் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்ம ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு பார்ப்போம் நம்ம இல்லை அதான் அம்மா உட்காருமா
இந்தாரோடா பிச்சு போடுங்க பள்ளி கொடுத்தாங்க சொல்லம்மா சொல்லுவாங்க அடிச்சவங்களாம் உட்காருங்க உட்காந்து அடிங்க